நீங்கள் ஏன் திமுகவை எதிர்த்து பேசுவதே உங்கள் வேலையாக வைத்திருக்கிற என்ன காரணம்? இன்னைக்கு உண்மை சொல்லாம நான் உங்களுக்கு என்னுடைய உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுது. என்னங்க சொல்றீங்க? ஏன் சந்தேகமா இருக்கா? இல்ல தலைவா, தமிழ் ரத்தம் ஓடுனா திமுக எதுக்கணுமா? திமுகவை அழிக்கணும். ஒரு ஈழத்தமிழ திமுக ஆதரிச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் சீமான் ஆதரிக்கிறார்ல எங்க அண்ணன் சீமான். சீமானை பொறுத்தவரை சீமான் ஒரு அரசியல் விபச்சாரி, பொலிட்டிக்கல் பிராஸ்டியூட். திமுகவை ஆதரிக்கிற அத்தனை பேருமே அரசியல் விபச்சாரிகள். காரணம், 1.5 கோடி 2 கோடி இருக்கக்கூடிய ஒரு நாடு 140 கோடி இருக்கக்கூடிய ஒரு மீனவனை சுட்டு தள்ளுது. 1500 செத்து போனதை குற்றவாளி இலங்கை ராணுவம்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் காப்பியே இல்லை. அப்போ கருணாநிதி தான் கச்சத்தீவை இந்திரா காந்திக்கு தாரை வார்த்த பாபரும் கொடூர. இப்ப பேசாரு பேரு சோபா அது பெரிய சோபா நான் இருக்கா? ஆமா, அப்படியே வச்சு படுத்துருக்காங்க. காலில் பொண்டாட்டி தலைமாட்டில் பப்பா. உங்களுக்கு அங்கெல்லாம் போகாதீங்க ஏங்க, 2 சோபாவை மட்டும்தான் பேசுறேன். சோபா பேசுறீங்க, சோபாவுக்கு உள்ள இருக்கிற விஷயத்தை நான் பேசுறேன். இப்ப உதயநிதி இளவு காத்த களி மாதிரி பார்த்துட்டு இருக்காருல, எப்படா விஜய் இறங்குவார் நம்ம உட்காரலான்னு. அதே போல போற போக்க பார்த்தா விஜய் இறங்குற மாதிரி தெரியலையே, பெவிக்கால் போட்டு ஒட்டிட்டாரு. அதுதானே ஒரு நாடகமா இருக்கு. திமுக காரன் தாவேக்காக்குள்ளேயும் ஊடுருவிட்டான். ஒரு தடுமாற்றத்துல போது தாவேக்கா. ஆனா அவர் சொன்னாரு, நான் விட மாட்டேன் யாரையும், லஞ்சம் வாங்க மாட்டேன், விட மாட்டேன், வாங்கினவனையும் விட மாட்டேன்னாருல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. அமல்ராஜை போல அருணும் ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் யாரும் விளைக்கலாம் முடியாது, விளைக்க முடியாது, போட்டு போயிடுவார். ஓகே, இவர் எதுக்கு அவசரமா போட்டீங்க, இப்ப ஏன் அவசரமா தூக்குறீங்க? அதான எனக்கே புரியல. அப்போ தடுமாறுகிறது அரசு. நீங்க எப்பவுமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஒரு விஜயநகர பேரரசு தெலுங்கு லாபி சென்னையை அப்படியே குவிந்துரும். நீங்க அந்த 2 தம்பியை ரொம்ப அடிக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அந்த பாவம் 2 பேரும் கூலிப்படைகள். சேட்டை இருக்க அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. இது தேவையா? இது தேவையாது. திமுக என்றாலே திருடர்கள் முன்னேற்ற கழகம். நீ சும்மா இருங்க. காமராஜர் ஆட்சியை தாங்க. எவனாவது கருணாநிதி ஆட்சியை கொடுன்னு சொல்றாங்க, கேட்கல. ஜெயலலிதா ஆட்சியை கொடுங்க கேட்கல. எடப்பாடி ஓபிஎஸ் ஆட்சி பேசவே இல்லை. அப்போ யார் ஆட்சி கேட்கறான்? கர்ம வீரர் காமராஜர். சரி, உங்களுக்கு நான் தெரியாமவே கேட்கிறேன். நான் ஒரு தலித் கோட்பாட்டை உள்வாங்கி நான் அந்த கட்சிக்கு வந்திருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் என்பது தலித் மக்களுக்கான ஒரு பாதுகாவலர். எழுச்சி தமிழர் தான் அதுக்கு அரணா இருக்கிறாரு. அதுக்கு எதிர்ப்பா வரனா திமுக எதிர்த்து பேசுறேன். எங்க மக்களுக்கு வேங்கவேலுக்கு பிரச்சனை, மேல் பாதி பிரச்சனை, நல்லா புல்லட் ஓட்டினா கையை வெட்டுறாங்க, நல்லா படிச்சா வாயை வெட்டுறாங்க, மப்ளர் போட்டு வரவிட மாட்டாங்க. யாரு எம்எல்ஏ கேட்டுக்கிட்டே ஓ மப்ளர் எடு, பின்னாடி வா, அமைதியாவா, சேரிக்குள்ள மட்டும் அங்க வரணும் போல இருந்தனால கார்ல வேன்ல ஏறினவரை தள்ளி விட்டானே. அப்புறம் எஸ்சியா நீ அடிச்சு வரட்டினாங்க. அந்த கோபத்துல நான் பேசுறேன். நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள்? நீங்கள் ஏன் திமுகவை எதிர்த்து பேசுவதே உங்கள் வேலையாக வைத்திருக்கிற என்ன காரணம்? இன்னைக்கு உண்மை சொல்லாம நான் உங்களுக்கு என்னுடைய உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுது. என்னங்க சொல்றீங்க? ஏன் சந்தேகமா இருக்கா? இல்ல தலைவா, தமிழ் ரத்தம் ஓடுனா திமுக எதுக்கணுமா? திமுகவை அழிக்கணும். என்ன சொல்றீங்க? திமுக அதாவது ஒவ்வொரு தமிழனும் ஈழத்தமிழனுடைய ஒரு ஈழத்தமிழர் திமுக ஆதரிச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் சீமான் ஆதரிக்கிறார்ல எங்க அண்ணன் சீமான். யாரு இப்ப இவர திமுகவை இப்ப திமுக ஆதரவாக தம்பி சாட்டை பேசுறாரு. சீமானை பொறுத்தவரை சீமான் ஒரு அரசியல் விபச்சாரி. என்னன்னா பொலிட்டிக்கல் பிராஸ்டியூட். இந்த பொலிட்டிக்கல் பிராஸ்டியூட் நான் ஏத்துக்கிற மாட்டேன். அப்படிலாம் என்ன வச்சுட்டு பேசுவீங்க, அண்ணனை பேசக்கூடாது. பின்னாடி திரும்பி நீங்க அப்படி பின்னாடி திரும்பி வாங்க, நீங்க திமுக வாங்க, நான் அங்க வரலங்க. நீங்க கேட்ட கேள்வி சொல்றேன். இல்ல, நான் கேட்ட கேள்வி ஏன் திமுக எதிர்க்கிறீர்கள்? திமுகவை ஆதரிக்கிற அத்தனை பேருமே அரசியல் விபச்சாரிகள். காரணம்,
திமுக தான் நீங்க தமிழ் தேசியத்தினுடைய பெரிய எதிரி. காவிரி காய்ந்து போனது திமுக தான். திமுக ஆட்சி காலத்துல தான் 74 தான் கருணாநிதி முதலமைச்சர். அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப்படவில்லை. புதுப்பிக்கப்படாமல் விட்டதை வழக்கு போடவில்லை. வழக்கு போட்டது 2 பார்ப்பனர்கள். அந்த பார்ப்பனர்கள் வழக்கு தான் மன்னார்குடி ரங்கநாதன் உட்பட 2 பேர் போட்ட வழக்குல தான் ஜெயலலிதா பாப்பாத்திய அந்த வழக்கில் இணைத்து கொண்டுதான் மறுபடி உத்தரவை வாங்கினார். அதுக்கு ஒரு பட்டமே கொடுத்தாரு. அப்போ காவிரி தாய். அப்போ ஒவ்வொரு தமிழனும் திமுகவை ஒழித்தே ஆகணும். 74 நடந்தது. அடுத்து கச்சைத்தீவுல அந்த ஒரு 200 கிலோமீட்டர் மீனவர் பூரா எங்க மீன் பிடிக்கிறான்? நீங்க இருந்தீங்க துபாயில மீன் பிடிக்கிறான். ஆமா. ஏன்? சிங்களவன் சுட்டு கொள்றான். 1.5 கோடி 2 கோடி இருக்கக்கூடிய ஒரு நாடு 140 கோடி இருக்கக்கூடிய ஒரு மீனவனை சுட்டு தள்ளுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. 1500 செத்து போயிருக்கான். ஆமா. அவை 1500 செத்து போனத குற்றவாளி இலங்கை ராணுவம்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் காப்பியே இல்லை. அப்போ கருணாநிதி தான் கச்சத்தீவை இந்திரா காந்திக்கு சாரை வார்த்த பாபரும் கொடூர. அதே போல ஈழத்தமிழர்களை காட்டி கொடுத்த துரோகி. காட்டி கொடுப்பதற்கு உண்ணாவிரதம் ஒரு பெரிய சோபா. ஆமா. இப்ப பேசாரு பேரு சோபா அது பெரிய சோபா. நான் இருக்கா? ஆமா. அப்படியே வச்சு படுத்துருக்காங்க. காலில் பொண்டாட்டி தலைமாட்டில் பப்பாட்டி. உங்களுக்கு அங்கெல்லாம் போகாதீங்க. ஏங்க 2 சோபாவை மட்டும்தான் பேசுறேன். சோபாவை பேசுறீங்க. சோபாவுக்கு உள்ள இருக்கிற விஷயத்தை நான் பேசுறேன். சரி, ரைட், நல்லா பேசிக்கிறீங்க. அது நீங்க பொறுப்பு. அப்ப அதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். அதுக்காக ஏமாற்றினார். நம்ம ஈழத்தமிழர்களை ஏமாற்றினார். ஆனா உண்மையில இருந்தார். நம்பினேன் இல்ல, மக்களை ஏமாற்றுகிற ஒரு மகா நடிகன் கருணாநிதி. மகா நடிகன் கருணாநிதி. அப்போ நீங்க எம்ஜிஆர் ஆதரித்த மக்கள் எதுக்கு ஆரம்பிச்சான்? கருணாநிதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. கருணாநிதி இப்ப உதயநிதி இளவு காத்த களிமா பார்த்துட்டு இருக்காருல்ல, எப்படா விஜய் இறங்குவார் நம்ம உட்காரலான்னு. அதே போல போற போக்க பார்த்தா விஜய் இறங்குற மாதிரியே தெரியலையே. பெவிகால் போட்டு ஒட்டிட்டாரு. மக்கள் பாக்குறாங்கல்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா? பாக்குறாங்களா? இன்னொரு விஷயம், இப்ப ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா, கருணாநிதி, ராஜாஜி எல்லாம் இருந்த முதலமைச்சர் இடம் இப்ப நாமக்கல் மாளிகை 10வது மாடிக்கு போதான். 10வது மாடியில இருந்து பார்த்தா எது தெரியும்? கடல் தெரியும். சரி, ஏன் அங்க போயிருக்காருன்னா அதுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஏறுதான், டிப்ரெஷன். அதனால கடலை பார்த்தா அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பயல்களை விடவே கூடாது. இந்த பயல்களை திமுக பண்ணுவாரா? கைது பண்ணுவாரா? அதுதானே ஒரு நாடகமா இருக்கு. திமுக காரன் தாவேக்காக்குள்ளேயும் ஊடுருவிட்டான். என்னங்க சொல்றீங்க? பாபா ரெட்டி பிரதர்ஸ், விஷ்ணு ரெட்டி கூட இப்போ மெட்ராஸ் இருக்கிற ரெட்டி பூரா இப்ப ரொட்டி ஆயிட்டான். இப்போ ஒரு தடுமாற்றத்துல போகுது தாவேக்கா. ஆனா அவர் சொன்னாரு, நான் விட மாட்டேன், யாரையும் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்க விட மாட்டேன், வாங்கினவனே விட மாட்டேன்னாருல. நீங்க தடுமாற்றம் நான் இப்படி சொல்றேன்னா, ஒரு நேர்மையான அதிகாரி அருண் ஐபிஎஸ். நேர்மையானவரா? ரொம்ப நேர்மையானவர். அதை சொல்றீங்க? ஆமா ஆமா, அதுல மாற்று கருத்தே இல்லை. எனக்கு பர்சனலா தனிப்பட்ட முறை. ஆமா ஆமா, அவர் நம்ம இப்ப இருக்கக்கூடிய கமிஷனர் அமல்ராஜும் நேர்மையான அதிகாரி. ரைட், ஓகே. ஏன்னா நம்ம சில அவரை கூப்பிட்டு சொல்லிட்டாராம் டிசி மீட்டிங்ல, நான் உங்களை எல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கேன். எனக்கு கெட்ட பேர் வருகிற போது, ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு கெட்ட பேர் வருகிற எதை செய்தாலும் விட மாட்டேன், உங்களை சட்டையை கழட்டா விட மாட்டேன். கரெக்ட். யாரு? அமல்ராஜ். இப்போ அமல்ராஜை போல அருணும் ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் யாரும் விளைக்கலாம் முடியாது, போட்டு போயிடுவார். ஓகே, இவர் எதுக்கு அவசரமா போட்டீங்க, இப்ப ஏன் அவசரமா தூக்குறீங்க? அதான் எனக்கே புரியல. அப்போ தடுமாறுகிறது அரசு. நீங்க எப்பவுமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஒரு விஜயநகர பேரரசு, ஒரு தெலுங்கு லாபி சென்னையை அப்படியே குவிந்துரும். இந்த அதிகார மையங்கள் தான் தமிழனை சுரண்டி வாழும். இப்ப அதே இவரை ஒண்ணும் செய்ய முடியாது நினைக்கிறேன். ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஸ்ட்ராங்கா இல்ல. இப்ப எனக்கு இதுலயே அவர் நான் பையன் பாராட்டுறேன்னா, உண்மையிலேயே அந்த தம்பிக்கு ஏதாவது கொடுப்பான்னு நம்ம எதிர்பார்த்தேன். ஏன்னா எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்காதனால ஆரம்பத்துல இருந்தே தம்பி வந்து அவருக்காக நிறைய மேடைகள்லாம் பேசுவார்.
ஆனா ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவி தான் அது உண்மையிலே. ஒரு பள்ளி நூல் தகுதியான ஆள் தான், தகுதியானவர் தான். ஆனா அவர் கொடுத்திருக்கும் போதே தெரியலையா ஒரு தெளிவா இருக்காருன்னு விஜய்? அல்ல பாராட்ட உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. பாராட்டுறோம் சார். நீங்க இந்த பதவிக்கு திமுக அதிமுக காலத்துல லோயலா மணியை போல ஒரு ஒடுக்கப்பட்டவன் வரவே முடியாது. நான் அதுல சேலஞ்ச் பண்ணலாம், நம்ம கண்டிப்பா வர முடியாது. நீங்க கல்வி சொல்ல போனா புரட்சி அம்பேத்கர் வந்து சட்டம் எழுதுறதுக்கு அந்த காலகட்டத்துல வந்தாரு பாத்தீங்களா? அவரு படிச்சிருந்தாரு, நல்லா அறிஞரா இருந்தாரு, வந்தாரு. அந்த லெவல்ல இப்ப தம்பி இன்னைக்கு வர்றேன், சின்ன தம்பி தானே வந்து. அதாவது இவர்களுக்கு என்ன பொருந்தா குணம்னா, எப்படி ஒரு ஒடுக்கப்பட்டவன் இந்த சீட்ல வருவதை அவர்களுடைய ஜீனை ஏத்துக்கல. படிச்சிருக்கான்ல. அதாவது ஒடுக்கப்பட்டவன் படித்தாலும் அவனுக்கு சமூக அங்கீகாரம் இல்லை. இப்ப இவனுக்கு இந்த தம்பிக்கு எவ்வளவு இருக்குன்னா, அந்த காலத்துல அம்பேத்கர் எவ்வளவு இருந்திருக்கு. நீங்க அவரு சின்ன பையன்ல சொல்றாரு, தண்ணி தாக நாக்கெல்லாம் வறண்டு இருக்குமா. அப்போ போய் தண்ணி கேட்டா நீங்க பானையை தொடவே கூடாது. ஆமா, வாத்தியார் பெரம்பலி அடிப்பான். அப்போ மேல் சாதி மாணவன் அந்த தண்ணி எடுத்து ஒரு டம்ளர்ல கையில ஊற்றுவான், இப்படித்தான் குடிக்கும். இந்த வழிதான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது சட்டத்தை இயற்றுகிற அந்த வாய்ப்பை வழியக்க பறித்து கொண்டு மண்ணெண்ண விளக்கு, காடா விளக்கு சட்டம் எழுதுகிற பொழுது இப்போ இருக்கிற மாதிரி நியான் விளக்கெல்லாம் இல்ல, ஏசி இல்ல, ஃபேன் இல்ல. எதுல எழுதியிருந்தாரு? பக்கத்துல விசிறிய வந்து ஒரு விசிறிச்சுக்கிட்டு அப்படியே எழுதுறது. அப்போ மண்ணெண்ண காடா விளக்குல இரவுல மகளா விடிய எழுதியிருக்காரு. யாருக்காக? இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட இந்த நாட்டுக்காக. அப்ப ஏன்னா அந்த வழி யாருக்கு தெரியும்னு அவருக்கு தான் தெரியும். அவங்க அப்பா பரோடாவோட ஹவில்தாரா இருந்திருக்காரு. அதாவது ஆயுத கிடங்கு தொழிற்சாலை பாதுகாவலர். அண்ணன் தம்பி 2 பேரும் போயிருக்காங்க, ரயில விட்டு இறங்கி போயிருக்காங்க. போகும்போது குதிரை வண்டிக்காரங்க கேட்டிருக்காங்க, யாரப்பா பார்க்க வந்த, எந்த ஊர் என்ன கேட்டிருக்கான். அப்போ என்ன சாதி? மகார். அப்படியே குதிரை விட்டு இறங்கினானா, குதிரையை அவுத்து விட்டானா, கவுத்து விட்டாங்க, நேரம் கீழே விழுந்துட்டாங்க தண்ணிக்குள்ள. கரெக்டு தான். அப்போ இப்போ நம்ம லயலா மணிக்கும் அதான் இந்த சாதி வெறியர்கள் நம்ம விடுவோமா? வெடிக்கிறான். நம்ம விடுவோமான்ற காலம் மாறி போச்சு. இவர்கள் 2 பேரும் அடையாளம் இல்ல, இவர்கள் 2 பேரும் அடையாளம் இல்லாம போயிருவான். அது வேற விஷயம். ஆனால் இல்ல, வழக்கு போட்டா போச்சு, 2 உள்ள போக வேண்டியது. என்ன வந்து கேட்டாங்க தம்பி, ஆனா வழக்கு போட இல்லப்பா, நம்ம தம்பிப்பா, பேசிக்கிறோம்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, திருந்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே போடலாம்ப்பா. அவங்க பேசின பேச்சு என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என்ன தெரியும்? அந்த ரேஞ்சில இவன் ஒடுக்கப்பட்டவையா, அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு தலித். அதே டோன்ல அது வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இருக்கு. மூல உதயநிதி எது செஞ்சாலும் அடிக்கப்பா, தொடர்ந்து அடிங்க. விஜய் மாட்டிக்கிட்டா அவரை வர போறாரு. விஜய் அரச முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் பண்ணி கிழிச்சு தொங்க விடுங்க. சாட்டை பண்ற சேட்டை இருக்க அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. இப்போ சாட்டாக்கு நல்ல வசூல், நல்ல வசூல். இப்ப இந்த வசூல் கிடைத்த பிறகு சாட்டையுடைய சேட்டை பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இது ஒரு முடிவுக்கு வரும் கூடிய விரைவில், அதிவிரைவில். சாட்டையுடைய சேட்டை கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு, ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் கண்டிப்பா. அதாவது பல மன்னர்கள், முகலாய மன்னர்கள், வைடூரியம் எல்லாம் அவருடைய கிரீடத்தில் வைத்திருந்த மன்னர்களுடைய கிரீடம் எங்க கிடந்தது? குப்பை தொட்டியில் கிடந்துச்சு. அப்ப இந்த இவர்கள் குப்பை தொட்டிக்கு டுபாக்கூர். இதுக்கு என்ன பெரிய குப்பை தொட்டி? ஆனாதப்பட்ட வேலு அவர்களே நேற்று வந்து ஏர்போர்ட்ல வந்துட்டு எனக்கு அந்த நோய் இருக்கு, இந்த நோய் இருக்கு, பாத்தீங்களா? அந்த பேட்டி பாத்தீங்களா? நமக்கே பாவமா இருந்துச்சு, நெஞ்சு வலிக்குது. ஆமாங்க, உனக்கு எல்லாம் நெஞ்சே இல்லையா? இதயமே இல்லாத உனக்கு எப்படி இதய வலி வரும்? மக்கள் சொத்தை பலாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்கீங்க. இந்த விழுப்புரத்து அட்டையில பாலம் கட்டி 12 கோடி ரூபாய் ஆத்துல அடிச்சிட்டு போயிடுச்சேன். உன்னை போன்ற இதயம் இல்லாதவர்கள் மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பவனெல்லாம் 5 வருஷம் குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்கணும். இந்த அரசு அடைக்க மாட்டாரு. அரசு அதான் இந்த அதிகார மையம் எங்கேயோ பொட்டியை கொடுத்து தப்பிச்சுக்கிறான். இதை விஜய் கவனமா எடுத்துக்கணும். நீங்க அருண் IPS மாறினதே இப்ப வந்திருக்கிற அதிகாரி விரும்பல, மாறினத கண்டிப்பா விரும்பல. ஏன்னா இந்த அதிகாரி மாற்றத்துக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு.
பெரிய அரசியல் இருக்கு. பெரிய அரசியல் இருக்கு. திமுக அரசியல் இருக்கு. திமுக அரசியல் இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு ஆலோசனை குழு இருக்கு. அந்த ஆலோசனை குழுவை மீறி இப்ப இவருக்கு இன்னொரு ஆலோசனை குழு வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க ஜெயலலிதா சிறையில் அடைபட்டு கிடந்தார், கருணாநிதி ஐயோ கொள்றான் அப்பா கொள்றான்னு கத்தினார். இதெல்லாம் முதலமைச்சர்களுக்கான தகுதி, முதலமைச்சருக்கான தகுதி. அந்த தகுதி உங்களை நோக்கி வந்துவிடக் கூடாது. அதெல்லாம் அவர் ஊழலை ஒழிக்கிறாரு, நேர்மையா இருக்காரு, அவருக்கு எதுக்கு வருது? இல்ல கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல இவருக்கு வருவதற்கே வாய்ப்பு இல்லை. இந்த இந்த இதை வச்சு நான் பார்த்து சொல்றேன். இந்த இப்போ வந்து கொடுக்குற லயலாமணி வந்து ஒரு தம்பிக்கே கொடுக்குறாருன்னா அப்போ அவருடைய மைண்டே அதே மாதிரி இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்வோம், நேர்மையா இருப்போம். நேற்று கூட ஒரு அரிசி கொட்டுறாரு, அது அரிசி போடுற பார்த்தீங்களா, இதில் போய் அது போட்டாவா இருக்கலாம், இல்லை ஒரு மக்களுக்காக எடுத்துருக்கலாம். அதில் கூட ஒரு முறை இருக்கிறது. அதை பாராட்ட உங்களுக்கு மனசு வரல கொஞ்சம் கூட இல்லைங்க. அதாவது அதே நேரத்தில் வருத்தம் இருக்குது. சேலத்துக்கு பக்கத்துல ஏதோ புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்க போலீஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலு மேல காலு போட்டு ஒரு சிலை உருவாக்கி இருக்கிறாங்க, அதை வைக்க கூடாதுன்னு போலீஸ் எது பிரச்சனை பண்ணுது. அதுவும் நமக்கு ஒரு போயிட்டு மன வருத்தமா இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரம் தவறான சுதந்திரமாக மாறி கொடுக்க கூடாது. ஏன்னா காவல்துறை அதிகாரிகளை பொறுத்தவரை பல அதிகாரிகள் கடமை தவறி விடுகிறார்கள். அப்போ அந்த அதிகாரிகள் கண்காணிக்கப்பட வேண்டும். ஊழல் அதிகாரிகள், காவல்துறை வருவாய்த்துறை ரெண்டுமே ஊழல் நிறைந்த துறையா இருக்கு. லஞ்சம் லாவணியம் இன்னுமா இருக்கு, எப்பவுமே இருக்கு. அதெல்லாம் எத்தனை விஜய் வந்தாலும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. நீங்க அப்படி நீங்க ஒரு தமிழன்றீங்க, திமுகவை எதுக்குறது, என் உடம்புல பூரா தமிழன் ரத்தம் ஓடுதுன்றீங்க. அப்ப தமிழர் நல்லா இருக்கணும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்களேன். நீங்க காவல்துறை எனக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். தாம்பரம் கமிஷனர் ஒரு தொழிலதிபரை இல்லீகலா கொண்டு வந்து வச்சு ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்குது. ஒரு ஒரு ஆதிக்க சாதி 38 கோடி ரூபாய் வட்டி கொடுக்குறான், 43 கோடி ரூபாய் வட்டி ஆகி போச்சான். அந்த நிறுவனத்தை எழுதி வாங்கறதுக்காக அவரை காவல்துறையை பயன்படுத்தி கமிஷனருக்கு 1 கோடி, டிசிக்கு 50 லட்சம் கொடுத்து அவரை கஸ்டடியில் வைக்கிறான், கோர்ட்டில் ஒப்படைக்காம. இந்த உடனே டிஜிபிக்கு தகவல் போகுது. டிஜிபி கூப்பிட்டு கமிஷனரை கேட்குறாரு, தாம்பரம் கமிஷனரை, இல்லை நான் பேசுகிறேன் வைக்கிறேன்னு. ஏன்னா 1 கோடி வாங்கிட்டார்ல, அவர் நடவடிக்கை எடுக்கல. ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் நேர விஜய்ட்டே சொல்றார், நேரடியா, பரவாயில்ல உன்னுடைய ஆட்சியில் ஒரு தொழிலதிபர் ஒரு வட்டி கந்து வட்டி கும்பலால், ஆதிக்க சாதி கும்பலால் அதுக்கு மிரட்டப்படுகிறார். கமிஷனரும் உடந்தை, டிசியும் உடந்தை, மிரட்டப்பட்டு அவர் சட்டத்துக்கு விரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். சொன்ன பிறகு முதலமைச்சர் உடனே டிஜிபி கூப்பிடுறாரு, என்ன நடக்குது, என்ன நடக்குது? இல்ல நான் உடனே எனக்கு தகவல் வந்தது, நான் உடனே விசாரிக்கிறேன். அடுத்த 10வது நிமிஷத்துல அந்த நபர் விடுவிக்கப்படுகிறார். சிறப்புல பண்ணி பாராட்டணும். அந்த கமிஷனர் காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிட்டார். தாம்பரம் கமிஷனர் செக் பண்ணிக்கிறேன். அப்ப நல்லதானுங்கய்யா, இது சரியான விஷயம் இல்ல. நேரடியா முதல்வரை இதே பழைய ஆட்சியா இருந்தா என்ன இருக்கு? நீங்களே சொல்லுங்க, பழைய ஆட்சியா இருந்தா என்ன? பழைய ஆட்சியா இருந்திருக்கும்னா சேகர் பாபுக்கு 1 கோடி, மாசுக்கு 2 கோடி, யாரு அந்த கந்துவட்டி பார்ட்டி கொடுத்து அவன் சொத்த பூரா எழுதி வாங்கி ஆட்டையை போட்டு அவன் நடுத்தரவில் விட்டுருவானு. ஆனா இப்ப அவர் செய்யல இல்ல, டக்குன்னு பேச. ஆனா நான் என்ன கேட்கிறேன், எல்லாத்துலயும் இப்ப ஒரே முதல்வரே போக முடியுமா? அதெல்லாம் கேட்க வர்றீங்க. எத்தனை பேரு நேரம் அவருக்கு பேச முடியும்? ஒரு விஜய் தானே, பல விஜய்களை உருவாக்க வேண்டும். அப்போ அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். இது எந்த செய்தியிலும் வரல, பேப்பர்ல வரல. கமிஷன் மாறுறது காரணம் தான், இதுதான் காரணம். ஆமா, உங்களுக்கு மட்டும் வந்துருச்சு செய்தி. ஆமா ஆமா. அப்போ இது இந்த காவல்துறையில புறையோடி போன செய்தி. இங்க கமிஷனரா வருகிற அத்தனை பேருமே எல்லாமே ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள், கார்பரேட் கமிஷனர்கள் தான். எங்க தமிழ்நாட்டுக்கு வரணும்னு விரும்புறான். ஏன்னா கோடியா கொள்ளையடிக்கலாம், கோடியா கொள்ளையடிக்கலாம். இந்த கொள்ளையடிப்பதற்கு தேர்ந்த மாநிலம் இது தமிழ்நாடு தான். இதை சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா அருண் IPS போடுறீங்க, 2 மாசத்துல தூக்குறீங்க. அப்போ
போடுகிற பொழுது யாருடைய கவனத்துக்கு போச்சு, ம். தூக்குகிற பொழுது யாருடைய கவனத்துக்கு போச்சு? கவனம் இல்ல இதெல்லாம் யாருடைய பிரஷர். நிர்வாக சீர்கேடு. எங்கேயோ தப்பான ஆடுகள், கருப்பு ஆடுகள் அதிகார மையத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஊடுருவுகிறார்கள். இதுதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. எச்சரிக்கையா இருக்கு. இல்லைன்னா உங்களையும் அந்த நபர்கள் ஊடுருவி விடுவார்கள். இது ஆனா எச்சரிக்கையா இருந்து நேரடியாக அவரே போன் பண்ணிருக்காரு. ஆமா, போன் பண்ணி டிஜிபி கூப்பிட்டு கேட்டாரு. முதல்வரே, ஆமா என்ன நடக்குது? ஆச்சரியமா இருக்கு சொல்றது. ஆமா, தாம்பரம் கமிஷனர் மாத்தி இருக்காரு, விசாரிச்சுங்க. காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிட்டாங்க. கோவம் வந்தா தான் காத்திருப்போர் பட்டியலுக்கு போவாரு, விசாரிச்சுங்க. இப்படி பல செய்திகள் இருக்கு. இந்த திராவிட இயக்கம் வரலாற்று தவறுகளை செய்திருக்கிறது. அதனாலதான் உங்களை அந்த நாற்காலியில் அமர வைத்திருக்கிறார்கள். அந்த நாற்காலிய நீங்க புனிதப்படுத்த வேண்டும். புனிதம் கெட்ட நாற்காலியா மாறி போச்சு. ஆரம்பத்தில் கெடுத்து வச்சுட்டாங்க. அக்கா சொல்றாங்க சசிகலா லைன்ல போகும். என்ன சொல்றாங்க? ஆமா, எஸ்பி கிட்ட, கலெக்டர் கிட்ட, செக்ரட்டரி கிட்ட, யாரு அக்கா சொல்லிட்டாங்க. இப்படி பல என்கவுண்டர் நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அக்கா சொல்லி பண்ணையார் என்கவுண்டர்லாம் சசிகலா சொல்லித்தானே விஜயகுமார் பண்ணார். யாரை கேட்டு பண்ணீங்க ஜெயலலிதா கேட்கும் போது உசுறு போயிடுச்சு. அம்மாவுக்கே தெரியாம, ஜெயலலிதா அம்மாவுக்கு சிவந்தி ஆயுதம் போய் மாச்சூர்ல பாக்குறாரு. எப்படி நடந்தது? நான் விட மாட்டேன். ஆளு உசுறு போயிருச்சியா? என்ன பண்ண முடியும்? பண்ணையாரே செத்து போயிட்டாரு. பண்ணையார என்கவுண்டர் செத்து போயிட்டாரு. திமுக என்ன பண்ணுது? பண்ணையார் பொண்டாட்டிய சிபிஐ மினிஸ்டர் ஆகுது. எப்படி? யாரு? சிபிஐ. ஆமா, குற்றவாளி கண்டுபிடிச்சாங்களா? அதான் அந்த அம்மா பேரு ராதிகா செல்வி. ஆமா, என்ன அமைச்சரு? மத்திய உள்துறை இணையமைச்சர். புருஷன் ஜாத்திரை விசாரிக்க கூடாது, நீ சிபிஐக்கு அமைச்சர். எப்படி திமுக? கொடுமையிலும் கொடுமை. நீங்க 5 ஆண்டு காலம் சிபிஐக்கு யார் அமைச்சரு? ராதிகா செல்வி. புருஷன் என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொண்டு விட்டாங்க பண்ணையார. வெங்கடேஷ் பண்ணையார் என்கவுண்டர் சுட்டு கொல்லப்பட்டதுக்கு என்ன பரிசு? உள்துறை இணையமைச்சர். 5 ஆண்டு காலம் புருஷன் ஜாதி விசாரிக்க கூடாது. இதுதான் திமுக. இதுதான் திமுக. மக்கள் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, திமுக என்றாலே திருடர்கள் முன்னேற்ற கழகம். நீ சும்மா இருங்க. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர்கள் இந்த பக்கம் அதிக அளவு திருடர்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக. சரி, அதாவது திமுக அழகிரி என்ன பண்ணாரு? தாகிருஷ்ணனை போட்டு தள்ளிட்டாரு. தாகிருஷ்ணன் பழைய கதை இல்ல, பழைய கதை தான். தாகிருஷ்ணன் போட்டு தள்ளிட்டாரு. தாகிருஷ்ணன் வழக்கை நீ எடுத்தீங்கன்னா பண்ணையார் வழக்கை நான் எடுப்பேன். அழகிரிக்கும் தினகரனும் காப்பாற்றுவதற்கு. சசிகலா யாரை காப்பாத்துது? தினகரனை காப்பாற்றணும். கருணாநிதி அழகிரியை காப்பாற்றணும். நீங்க பண்ணையார போட்டு தள்ளிட்டாரு சசிகலா கோஷ்டி. அதனால நீங்க தாகிருஷ்ணன் கேஸை கையில் எடுத்தீங்கன்னா நாங்க பண்ணையார் கேஸை எடுப்போம். திமுகவும் அண்ணா திமுகவும் தினகரனையும் அழகிரியை காப்பாற்றுவதற்கு 2 கேஸுமே கையில் எடுக்கல. பாருங்கய்யா, அப்ப இவங்க இப்படிப்பட்ட இதுல வந்து இப்ப இவர் உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப கடினம் தானே? கடினம். ஆனால் மக்கள் உங்களை உட்கார வச்சிருக்காங்க. மக்கள் நீங்க திமுக அண்ணா திமுகவை ஒரே நேரத்தில் ஒழிச்சு விட்டாங்க. சரிங்க, நீண்ட நேரம் சரியான விளக்கம் கொடுத்தீங்க. இறுதியா வந்து 2 கேள்வியோட முடிச்சிடுறோம். நீங்க வந்து அந்த 2 தம்பியை வந்து ரொம்ப அடிக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அந்த பாவம் 2 பேரும் கூலிப்படைகள். அதாவது எய்தவன் இருக்க அம்பை நோவதே. ஆமா, 1 லட்ச ரூபா ஷூ போட்டிருக்காரு, சாட்டை. 35 லட்ச ரூபா புது கார் வாங்கியிருக்காரு. சரி, அதே போல அவங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு டிஃபெண்டர் காரு, சீமானுக்கு பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு. 50 கோடி ரூபாய் தமிழச்சி தங்க போண்டிய கணவர் சந்திரசேகர் தான் வாங்கி கொடுத்திருக்காரு. இவ்வளவு ஆதாரமா கொடுத்திருக்காரு. ஆமா, ஓகே. அப்போ இது ஒரு நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு இது தேவையாது. இந்த பக்கம் புரூட்டஸுக்கு மந்த்லி 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்றாங்க. ஜீவக சகாப்தனுக்கு பல லட்சம் பாக்கி வரணுமா? கொடுக்கவே மாட்டோம், ஆட்டையை பூட்டை போட்டு போயிட்டாங்க. எப்படியா வாங்கி கொடுங்கன்னு அந்த தம்பி புலம்புறான். இப்படி திமுகவுக்கு வேலை பார்த்த அத்தனை பேரும் நடுரோடு நிக்கிறான் பாவம். ஆமா, ஆனா வாய்ஸா காமல் வேலை பார்த்த அத்தனை பேரும் அமைச்சருக்கு பியா வாயிட்டான். அமைச்சருக்கு எப்படி? அதெல்லாம் இவனுங்களுக்கு பார்த்து எரியுது. அதாவது 10 புள்ள பெத்த 1 புள்ள பார்த்து அம்மிக்குள்ள எடுத்து வயிற்று அடிச்சுக்கிட்டாலாம்.
அந்த கதையா? பயங்கரமான கதையா அங்க வேலை பார்த்தோம், வாட்ஸ்அப் காமன்ல ஆதவரிஜினட்ட எல்லாரும் 35 மந்திரிக்கு பிஏ ஆயிட்டான், எல்லாரும் வசதி வாய்ப்பா போயிட்டான், நம்மள தெருவுல விட்டாடுங்களேன்னு. தெருவுல போனதுக்கு நீங்க தானே காரணம். தப்பா பேசி திமுக ஜெயிச்சிரும். ஏண்டா வாங்கின காசு இப்படியாடா கூவானுங்க கடைசியில. நீங்க கூவுற கூவு ஆந்திரா பக்கம் வரைக்கும் போயிருச்சு. ஆந்திரா வரைக்கும் போயிருச்சு. அவர் லண்டனை விட்டு வரமாட்டோம்ன்றா. எனக்கு நம்ம தான் முதல்ல பேசியிருக்கேன். இப்ப அவர் சொன்னா லண்டன்ல இருந்து இல்ல, நான் முதல்ல பேசியிருக்கேன். ஒரு மாசம் முன்னாடி சொன்னீங்க. ஆமா, தேர்தலுக்கு முன்பே சொன்னோம். மாப்பிள்ளை தப்பி ஓட்டம் விடுகின்றாரா? சாவகாசமே வேண்டாம். அங்க பண்ணை வீடு கிண்ணை வீடு பாம்பம்ஸ் ஐயாவும் அங்க போய் இருக்கிறாரு. ஆமா ஆமா, ஏன்னா அங்க குழு கிளைம் நம்ம ஐயா. ஆமா, முதல் ஸ்டாலின் ஐயா. அதனால ஸ்டாலின் ஐயா நீங்களே பாத்துக்க பாட்டாராம். ஏப்பா நீ கட்சிக்கு கம்பெனி நீங்களே பாத்துங்க. கம்பெனி அது கம்பெனி தானே, கம்பெனி நீங்களே பாத்துங்க. நான் இங்கே ஓய்வு எடுக்கிறேன். வெள்ளக்காரிகளை பார்த்துட்டு நம்ம பேரை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, நம்ம ஓட்டு போடாம விட்டாடுவான், பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அதனால பிரஷர் ஏறுது. நம்ம வெள்ளக்காரிகளை பார்த்துட்டு அவர்களோட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இந்த பயலுக்கு பூரா இப்படித்தான் இனிமே எதிர்காலமே முடிஞ்சு பல கோடிய திருடி வச்சிருக்கானுங்க. அப்படியே போய் அங்க செட் அதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சு புடிச்சு கொண்டாந்தாருன்னா யாரு? ஒரு விஜய் அவர்கள். நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க, பேச விட மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் என்ன அதெல்லாம் விடுங்க. விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு தாங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நேரடியாக நாங்கள் அனுப்புறோம்ங்க அவங்களுக்கு, அவங்க பிஏவிக்கு நாங்கள் அனுப்பிடுறோம். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம மக்கள் எல்லாம் என்ன சொல்றோம்னா, காமராஜர் ஆட்சியை தாங்க அதைத்தான் சொல்றான். எவனாவது கருணாநிதி ஆட்சியை கொடுன்னு சொல்றான், கேட்கல. ஜெயலலிதா ஆட்சியை கொடுங்க கேட்கல. எடப்பாடி ஓபிஎஸ் ஆட்சி பேசவே இல்லை. அப்போ யார் ஆட்சி கேட்கிறான்? கர்ம வீரர் காமராஜர். அதே போல ஒரு ஆட்சி வந்தால் வரலாற்றின் மைல்கல்லில் நீங்க நிற்பீங்க. இல்லை என்றால் வரலாற்றின் குப்பை தொட்டியில் அதுவுக்கும் பல பேர் கிடக்கிறான். ஓபிஎஸ் இபிஎஸ் பல பேர் கிடக்கிறான். எங்க? வரலாற்றின் குப்பை தொட்டியில். நீங்க வரலாறு என்பது இன்று வரை எவன் ஆட்சிக்கு வந்தாலும் காமராஜர் ஆட்சி கக்கனார் போல. ஆமா, கக்கனும் காமராஜும் நீங்க வச்சிருக்கீங்க. உங்க அமைச்சரவை இவரு நம்ம மேலூர் விஸ்வநாதன், அவர் கக்கன் காமராஜ் படம்லாம் வச்சிருக்காரு சொன்னாங்க. ஆமா, அப்போ இந்த தலைவர்களை போல ஒரு புனித தூய ஆட்சி கொடுத்தால் மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள். இதுதான் நம்ம சொல்ற இறுதியான ஆலோசனை. இந்த செய்தியை நாங்க எப்படி அவர்கிட்ட கொண்டு போயிடுறோம். சரிங்களா ஐயா? ரொம்ப நன்றி. பல கருத்துக்களை சொன்னீர்கள். அனைத்துக்கும் நன்றி. வணக்கம்.